நாம் ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மையப்படுத்தும் இந்த காலை ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபையாக தந்தீரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை தந்திருக்கிறீரே. நாங்கள் அதை பயன்படுத்தி உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்தவும், உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து பலனை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஆராதனை வேலை எங்களை தந்திருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிற அப்பா அம்மை ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூடி வர ஒவ்வொருத்தரையும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நீ பாதுகாத்து வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். சர்வலோகத்திலும் நடக்கிற எல்லா பரிசுத்தவங்களுடைய ஆராதனையிலேயும் ஆண்டவரே நீர் சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக முகந்து ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே நீ ஏறெடுத்து கொள்ளும்படியாய், ஜபங்களை ஏறெடுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அம்மைக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய எல்லா தேவ மக்களும் சரியான நேரத்தில் வரவும், உம்மை நாங்கள் கனம் பண்ணி ஆராதிக்க உதவி செய்யும். வியாதியாய் பலவீனமாக பல சூழ்நிலையில் ஆண்டு நெருக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க ஆராதனைக்கு வர முடியாமல் இருப்பார் என்றால் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே நீர் அவளை அபிஷேகித்து தரிசனம் கொடுத்து பலிப்படுத்தலை கொடுத்து உற்சாகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு நீர் இருந்தால் அதுவே எங்களுக்கு 1000 லட்சம் அப்பா. நீர் பேசும் உடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக ஆவியாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். அன்று சுயம் அல்ல தேவ கிருபை வெளிப்பட எங்களை அபிஷேகித்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நீர் ஜனத்தை நேசிக்கிறீர். உம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து போதனை அடைவார்கள் என்று உபாகமம் 33:3 வாசிக்கிறது போல உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து நாங்கள் போதனை அடைய இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை பொறுப்பெடுப்பீராக. ஜெபத்தோடும் அன்றைய ஆவியோடும் கருத்தோடும் பாட உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாக ஆவியாய் வல்லமையாய் வெளிப்படும்படியாய் நல்ல கல்விமான்களின் நாவை நீர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஞாயிறு பள்ளிக்காகவும் அன்றைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் இன்னும் வளர இந்த ஞாயிறு பள்ளி ஆசீர்வதியும் தொடர்ந்து நீ காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆராதனை வேளையிலும் மற்ற நேரங்கள் எங்களோடு கூட நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன் என்ற இந்த துதி பாடலோடு கூட ஆராதனையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன். ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன், ஸ்தோத்திரம் இயேசுராஜனுக்கே. ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன், ஸ்தோத்திரம் இயேசுராஜனுக்கே. ஆதியும் அந்தமும் உள்ளோனே, ஆதியும் அந்தமும் உள்ளோனே. அர்பனே உமக்கென்றும் ஸ்தோத்திரம், அர்பனே உமக்கென்றும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பொற்கரணே ஓமேகவே. அல்லேலூயா அல்லேலூயா பொற்கரணே ஓமேகவே. பொன்னகர் மன்னன் கோவில் வந்தாரே, புல்லனை மீதிலே ஸ்தோத்திரம். பொன்னகர் மன்னன் கோவில் வந்தாரே, புல்லனை மீதிலே ஸ்தோத்திரம். பச்சமுற்று எந்தன் பாரம் தீர்த்த, பச்சமுற்று எந்தன் பாரம் தீர்த்த பெத்தலை வாசனை ஸ்தோத்திரம், பெத்தலை வாசனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பொற்கரணே ஓமேகவே. அல்லேலூயா அல்லேலூயா பொற்கரணே ஓமேகவே. மாயமாமுலகை மறந்து நானும் மன்னவா உம் அன்பில் மகிழ்ந்திட,
மாயமாமுலகை மறந்து நானும் மன்னவா உம் அன்பில் மகிழ்ந்திட மயங்காமல் தாரணியில் மயங்காமல் தாரணியில் மனுவான அன்புக்காய் ஸ்தோத்திரம் மனுவான அன்புக்காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பொற்கரணே ஓமேகவே அல்லேலூயா அல்லேலூயா பொற்கரணே ஓமேகவே மங்களமே சியோன் மணாள மாறாத பூரண சேரலா மங்களமே சியோன் மணாள மாறாத பூரண சேரலா மங்கிட நித்திய வாசனே மங்கிட நித்திய வாசனே மாசற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம் மாசற்ற அன்புக்காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பொற்கரணே ஓமேகவே அல்லேலூயா அல்லேலூயா ஓமேகவே உன்னதர் மறைவில் வல்லப நிழலில் என்றும் தங்குவே உன்னதர் மறைவில் வல்லப நிழலில் என்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஃப்ளோரா ஜெபிங்க. ஸ்தோத்திரங்க தாமே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோட இந்த வேலைக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்க கர்த்தர்களுக்கு நல்ல ஒரு ஆராதனை தந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட காணிக்கை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இது உம்முடைய ஊழியத்திற்கென்று முழுவதுமாய் பிரயோஜனப்பட, இதனாலே உம்முடைய ஊழியம் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தொடர்ந்து இந்த வேளையிலும் எங்களோடு பேசும்படியாய், எங்களுடைய மனதை கர்த்தர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தாசரை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவீராக. அவரை அபிஷேகித்து உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. சகல துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூகாஸ் விசேஷம் 10வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். பாருங்கள், 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். தொடர்ந்து படிங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 70 சீஷர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அவங்க எல்லாரும் போய் திரும்ப வந்து இயேசுவிடத்தில் வந்தபோது இந்த நான் வாசித்த அந்த பகுதியில் இயேசுவே ஆவியிலே களி கூர்ந்து அந்த காரியத்தை சொல்லுகிறார். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைந்திருந்த இந்த காரியங்களை பாலகராகிய எங்களுக்கு வெளிப்படுத்தினாருங்கிற அந்த சத்தியம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கீழே உள்ள சிறு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 24 வசனம், அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா, அந்த 70 விசேஷர்களுக்கு இவ்விதமான விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு முகவரை தான். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு வரப்போகிறோம். அது என்னவென்றால் 25வது வசனம் முதல் 25 முதல் 29 வரை ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னொன்று 30 முதல் 35வது வசனங்கள் வரை, இன்னொன்று 36, 37வது வசனங்களாக இந்த 3 பகுதிகளை நாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் நியாயாதிபதி ஒருவன், நியாய சாஸ்திரி ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வந்து அவரை சோதிக்கும்படி என்ன செய்கிறான்? போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, படிங்க. தேவனாய்
கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று பாருங்கள், அந்த நியாயசாஸ்திரி இயேசுவை சோதிக்கும்படியாக வந்து இவ்விதமான கேள்விகளை கேட்கும்போது இயேசு சொன்னால், நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி செய், முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னபோது, இப்போ அவன் தன்னை ஒரு நீதிமான்காக காட்டிக் கொள்வதற்காக என்ன செய்தான் பாருங்கள். இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அதாவது உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்றால் அந்த பிறன் யார் என்ற ஒரு கேள்வியை திரும்ப கேட்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இங்கே எனக்கு பிறன் யார். இதுதான் இன்றைக்கு உள்ள முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இப்போது 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை ஒருத்தர் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா. நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி என்னன்னா, எனக்கு பிறன் யார் என்ற அந்த கேள்விக்கு 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை இயேசு ஆண்டவர் சரியான பதிலை கொடுத்தார். அதை குறித்து நாம் படித்தோம். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிற வழியிலே அவர் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று. இந்த சங்கதியெல்லாம் அவர் சொல்லிட்டு, நீயும் போய் அப்படியே செய்ய என்று தான் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும்போது, பிறன் யார், எனக்கு பிறன் யார் என்று கேட்டாரே, அந்த பிறன் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம் எருசலேம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் வீடு, அப்படி தானே? எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம். எருசலேம் என்றால் தேவனுடைய சமூகம் இருக்கிற ஒரு விசேஷித்த இடம். அது அப்பத்தின் வீடு என்று சிறப்பான ஆசீர்வாதங்கள் எருசலேமில் உண்டு. ஜெரு என்றால் வீடு, சலோம் என்றால் சமாதானம், சமாதானத்தின் வீடு. ஆகவே இந்த மனிதன் எருசலேமை விட்டு அவன் எரிகோவுக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஒரு ஸ்டோரியாக காணப்பட்டால் கூட இது ஸ்டோரி அல்ல, இது சத்தியம். ஒரு தேவனுடைய பிள்ளை மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய சபைக்குள்ளே வந்து எருசலேமின் வாழ்வை அனுபவித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த எருசலேமை விட்டு அவன் விலகி போவான் என்றால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே எருசலேம் ஆகிய தேவனுடைய சபை அது இசைவனிப்பான ஒரு நகரம். இது தேவனுடைய சபையாக இருக்கிறது. இன்றைக்கி வேத வசனத்தில் தீர்க்க தரிசனத்தில் கூட நாம் பார்த்தோம், தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து, விழுந்து போன நிலைமையிலிருந்து தாவீதை திரும்பவும் எடுப்பித்து முன் இருந்தது போல செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியது போல மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பின்மாற்றங்கள், தேவனை விட்டு தூரமாக போகும்போது அந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எருசலேமை விட்டு அல்லது தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் எங்கே போகிறானா? எரிகோ. எரிகோ என்றால்
சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட ஒரு இடம். இதை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் நாம் வாசிக்கும்போது, யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும்போது, அந்த பட்டணத்தை அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடும்போது மூத்த குமாரனையும் அதில் வாசல்களை வைக்கிற போது இளைய குமாரனையும் அப்படி என்றால் அந்த எரிகோவானது சபிக்கப்பட்ட ஒரு இடம். இன்றைக்கும் கூட நாம் வீடுகளை கட்ட ஆரம்பிக்கும் போது அஸ்திபாரம் போடும்போதும் வாசல் கால்களை வைக்கும் போதும் ஜபிக்கிறோம். ஏன் ஜபிக்கிறோம்? இதன் அடிப்படையில் தான் நம்ம ஜபிக்கிறோம். ஏதோ உலக பிரகாரமாக அந்தந்த நேரத்தில் ஜபிக்க வேண்டும் என்பது அல்ல. பூமியானது சாபத்துக்குள்ளாகி இருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாசம் செய்கிற வீடு ஆரம்பிக்கும் போது அஸ்திபாரம் போடும்போது சாபம் நீங்கும்படியாக ஜபிக்க வேண்டும். அதே போல் வாசல் நிலைக்கால் வைக்கும்போது அங்கே ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த எரிகோவின் மேல் ஒரு சாபம் இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப படிக்கல. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். பாருங்கள், அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இப்படிப்பட்ட ஒரு சாபம் அந்த பூமியிலே இல்லாவிட்டால் எரிகோவின் மேல், எரிகோ பட்டணத்தின் மேல் இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த பூமி முழுவதும் சாபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பூமி சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ தாங்கள் அடைந்து விட்டதாக நம்பி பெருமையோடும் பல சூழ்நிலையோடும் கர்த்தரையும் கர்த்தருடைய சபையும் விட்டு தூரமாக போகிற சிலரை நாம் பார்க்கலாம். பல காரியங்களை அவங்களுக்கு பல காரியங்களை சொன்னாலும் கூட தேவ சமூகத்தை விட்டு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஜீவியம், அவங்களுடைய எந்த காரியமானாலும் அவங்களுக்கு எப்படி இருப்பதில்லை? ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. கண்கூடாக நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு, எருசலேமை விட்டு எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணுகிற மனுஷர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷராக இருக்கவே முடியாது. பூமியில் மிகுந்தியான ஆசீர்வாதம் இருக்கிறது போல காணப்பட்டால் கூட அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு முடிவு வரைக்கும் அது அவங்களுக்கு செயல்பட முடியாது. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கும். என்ன அறிவு? ஒன்றான மெய் தேவனாகி ஆண்டவரை அறிகிற அறிவில் இருக்கும்போது தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆகவே இந்த ஒரு மனிதனை குறித்து இயேசு ஆண்டவர் மாதிரியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிற வழியிலே மாட்டிட்டான். பாருங்களேன், வழியிலே மாட்டி விட்டான். யார் மாட்டினது? அங்கே கள்ளர் கையிலே அகப்பட்டான். பிரியமானவர்களே, சத்துரு எப்பொழுதும் வாயை திறந்து ஆய்ந்து பார்த்து கொண்டிருக்கான். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை விழுங்க வேண்டும், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளை விழுங்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும்படியாக இந்த ஸ்திரியானவள் வருத்தப்பட்டு அலறி கொண்டிருக்கிறாள். அதே போல் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய அந்த வலு சர்ப்பம் கூட அந்த பிள்ளை பெற்ற உடனே அதை விழுங்கும்படி காத்து கொண்டிருந்ததாம். 5ஆம் வசனமா, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை, அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படுது. முன்னாடி உள்ள வசனம், அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அதுதான் படிங்க. எது படிக்கணும்? பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாருங்க, ரெடியாக பார்த்துட்டு, பிசாசு ரெடியாக பார்த்துட்டே இருப்பான். ஆகவேதான் வழியிலேயே அந்த கள்ளர் கையில் அவன்
அகப்பட்டு விட்டதாய் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வழியிலே அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் என்ன செய்யணும்? குமாரனை முத்தம் செய்ய வேண்டும். முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்வது அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை நேசித்து முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் ஆண்டவரை நேசிப்பது போலவே பிறனிடத்திலும் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தினை படிக்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வழியிலே நாம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால், குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் குமாரனை என்ன செய்யணும்? முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்வது அவரை நேசித்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். யோவானிலே நாம் வாசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லுகிறவன் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனிதனோ எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிற வழியிலேயே கள்ளர் கையில் அகப்பட்டு விட்டான். அதைத்தான் நாம் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9-10 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆகவே திருடன் என்று சொல்லுகிற அந்த பிசாசு ஆண்டவன் மனிதர்களை திருடி கொண்டு போகக்கூடிய, ஆத்துமாக்களை திருடி கொண்டு போகக்கூடிய அந்த கள்ளன் இருக்கிறான். ஆகவேதான் அந்த சத்துருவானவன் வஞ்சிக்கிற ஆவியோடு கூட நம்ம 2 கொரிந்தியரில் நான் வாசிக்கிறோம், சர்ப்பமானது தன் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆகவேதான் எபேசியர் நிருபமாகிய நிருபங்களின் ராணியாகிய எபேசில் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நம்ம இனி குழந்தைகளாக இராமல் படிப்போம். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையுறலாய் இருக்கக்கூடாதாம். அலையுறலாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தான். அல்லேலூயா. ஆகவே நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த சபையினுடைய மேன்மை, எருசலேமுடைய ஆசீர்வாதம் எப்போதும் காக்கப்பட வேண்டும். தேவனுடைய சபையின் அந்த மேன்மை, எருசலேமுடைய மேன்மை மிக ஆசீர்வாதமாக இருக்கும்போது அதை விட்டு எரிகோவுக்கு போகிற வழியில் கள்ளர் கையில் யார் அவன்? கள்ளன், திருடன், பிசாசானவன், வஞ்சிக்கிற உபதேசத்தை கொடுத்து மாற்றுகிறவன். ஆகவே தான் எபேசு நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள பலவிதமான காற்றில் என்ன செய்யக்கூடாது? அலைப்படக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய சபையில் எருசலேமில் நிலைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம வேதத்தில் பல இடத்துல பார்க்குறோம், எருசலேமுக்குள்ள குடியிருக்கும் போது சீமையே பாதுகாக்கப்பட்டான். என்றைக்கு எருசலேமை விட்டு வெளியே போனானோ அன்றைக்கு அவன் கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். சத்துரு அவனை கொன்று போட்டான். பிரியமானவர்களே, அந்த பின்மாற்றத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் தொடர்ந்து செல்ல வேண்டும். பின்வாங்கி போவானால் ஆண்டு நம்ம என்ன செய்ய மாட்டார்? பிரியமாக இருக்கவே மாட்டார். அந்த பிசாசின் கையில் ஆகப்பட்டு பல தொந்தரவுகள் அங்கே பார்க்குறோம். வஸ்திரங்கள் உரியப்படுகிறது, காயப்படுத்துகிறாங்க, குற்றுகிறாங்க. விட்டு படிங்க இந்த வசனம். அவர்கள் அந்த கள்ளர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போனாங்க. செத்து போயிருந்தாலும் பரவாயில்லை, குற்றுயிராக விட்டு
எவ்வளோ வேதனை பாருங்கள். சில வேளை அப்படி தான் ஆக்சிடெண்ட்டில் அடிபடம் ஒரே செத்து போனால் கதை முடிஞ்சிரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஜீவனோடு இருந்து சில நிறைய பாடுபடுகிறத நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி பாடுபடுறவங்க தாங்களாகவே தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைங்க கள்ளர் கையில் அகப்பட்டால் சும்மா விடவே மாட்டான். வஸ்திரங்கள் உரியப்படுகிறது, காயப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் குற்றுயிராக விட்டு போகிறாங்க. அதனால தான் தகப்பன் விட்டு போன அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை ஆரம்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக குஷியாக சந்தோஷமாக அவன் போயிட்டான். ஆனால் கொஞ்ச காலத்தில் அவனை அண்டி இருந்த நண்பர் எல்லாரும் அவனை விட்டு போன பிற்பாடு அவனுடைய நிலைமை என்ன? பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் பசி ஆற்ற நினைத்தான். முடியல பாருங்களேன். அப்பொழுதுதான் அவனுக்கு உணர்வு வருகிறது, புத்தி வருகிறது, தெளிந்த ஒரு அனுபவம் வருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம். வழியில் அவங்க கத்தரி விட்டு தூரமாக போகிறதுனால அவங்க கள்ளர் கையில் அகப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக போயிருக்கிற காரியத்தை பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. நம்ம 2 பேதுருல வாசிக்கிறோம். 2 பேதுரு 2 அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது கழுவப்பட்ட பன்றியை குறித்தும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கணும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் பாருங்க, அறியாம இருந்தா அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் என்ன செய்கிறது? நாய் தான் கக்கினதை தின்கிறது. கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரள திரும்பினது போல என்ற ஒரு பழமொழி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் அவங்க பழமொழியாகவே மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. அந்த கள்ளர் முதலாவது என்ன செய்கிறாங்கன்னா வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள். இந்த வஸ்திரம் என்ன என்றால் ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை, நீதியின் சால்வை இல்லையா. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா. ஆகவே ரட்சிப்பையே நஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்கள், ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய காரியங்கள், ரட்சிப்பை வஸ்திரமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா. துதியின் உடையை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த மனிதனுடைய வஸ்திரங்கள் உரியப்படுகிறது, அங்கே உறிஞ்சி போடப்படுகிறது. ரட்சிப்பை குறித்து கவனமாக இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு ரொம்ப அதாவது நாம் விசுவாசியில் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம். ரோமரில் படிக்கிறோம். இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதிக சமயமாக இருக்கிறது. ரோமர் 13:11 படிங்களேன். ஆமாம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது எப்படி பார்த்தீங்களா? நாம் விசுவாசியில் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே என்ன செய்யணுமா? இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தினுடைய கிரிகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை வஸ்திரமாய் தரித்து கொள்ள வேண்டும். ஆனால் சத்துரு முதலாவது அந்த வஸ்திரத்தை உரிந்து போடுகிறான். கீழே வாசிங்க. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாக நடவாமல் பகலிலே நடக்கிறது போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படித்தானே? வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரங்கள் தீட்டுப்படாதபடிக்கு என்று சொல்வது ரட்சிப்பிலே எந்த குறையும் வராதபடிக்கு அந்த ரட்சிப்பிலே நாம் வளர வேண்டும். ரட்சிப்பிலே வளர வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த அனுபவம் போதாது. இப்போது நாம் வாசித்தோமே, நாம் விசுவாசியில் ஆன போது ரட்சிப்பு சமயமாக இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது
அதிக சமயமாக இருக்கிறதே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இப்படி இருக்க கர்த்தர் தயை உண்டவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல துர்க்குணம், சகலவித கபடு, வஞ்சகம், பொறாமைகள், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி வாஞ்சை? வேத வசனத்தின் மேல் உள்ள அந்த வாஞ்சை, தாகம், வசனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அப்படி வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வசனத்தை அனுப்பி கர்த்தர் குணமாக்குகிறார். அப்படி என்றால் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னே வேண்டாத காரியங்களை விலக்கி போட்டு ரட்சிப்பிலே வளர வேண்டும். நீங்கள் ரட்சிப்பிலே வளரும்படிக்கு என்று தான் ஒரிஜினலில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அப்படி இல்லாமல் எருசலேம் விட்டு விலகி போகும்போது, சபை விட்டு விலகி போகும்போது, கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனிதனைப் போல அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டாங்க. அது மட்டுமா? வஸ்திரத்தை உரிந்துட்டு பாதியில் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்தாங்க? அடி விழுது பாருங்க, அடி விழுது, காயப்படுத்தினாங்க. அடிக்காமல் காயம் உண்டாகுமா? அடிக்காமல் காயம் உண்டாகும். நல்லா அடி விழுகிறது. என்ன அடி? வாசிப்போம். நீதிமொழிகள் 23:29 முதல் படிங்களே. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. என்ன காயம் இல்லையா? காயங்கள் உண்டாகிறது. யாருக்கு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஐயர்மாரும் சில பாஸ்டர்மாரும் கூட அவங்க மதுபானம் அருந்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய ஊழியங்கள்லாம் சிறப்பாக இருப்பதில்லை. அதே போல் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சிலரும் கூட இன்னும் பழைய வாழ்க்கையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலை, பொதுவாக இந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருந்து அது நிமித்தமாக குடும்பங்களில் பல பிரச்சனை உண்டாகிறதை நாம் அறிய முடியும். எத்தனையோ இடங்களில் சில ஜப குறிப்பெல்லாம் போன வாரம் கூட எழுதுனாங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் குடிகார பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. விசுவாசிகள் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. அதே போல் மனைவிமாரை அடிக்கிற புருஷன்மார் கண்டிப்பாக பந்தி எடுக்கக்கூடாது. எங்களுடைய அறிவுக்கு அது வரும் என்றால் கண்டிப்பாக அவங்களை நாங்கள் கண்டிப்போம். அதே போல் பாவம் புருஷன்மாரை அடிக்கிற மனைவிமார் இருப்பார் என்றால் அவங்களும் நினைச்சக்கூடாது, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. கை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு? குடிகாரனுக்கு தான். சில அதில் விடுதலை இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டோடத்தில் அறிக்கை பண்ணி விட்டு ஆண்டோடு நீங்கள் ஒப்புரவாகினால் இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும். எத்தனையோ இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற பிற்பாடு நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அவங்க ஆண்டோருக்கு முன்பாக பரிசுத்தமாக, உண்மையாக, நேர்மையாக கண்டிப்பாக இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரகசியமாக சில காரியம் செய்வார் என்றால் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே குடிக்கு அடிமையாக இருந்தால் அடிமேல் அடி விடும், கண்டிப்பாக விடும். ஒருவேளை வீட்டில் கண்டிக்காவிட்டால் வெளியில் கண்டிக்கக்கூடிய, அடிபடக்கூடிய, வழியிலே அடிபடக்கூடிய இந்த மனுஷனுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். என்ன பண்ணாங்க? அவனை காயப்படுத்தினாங்க என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 23:29 மீதி உள்ள காரியத்தை படிச்சு முடியுங்க. மதுபானம் இரத்த வருணமாக இருந்து பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். சரி, 35வது வசனம். என்னை அடித்தார்கள், பாத்துங்க, என்னை அடிச்சாங்க, எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட உணர்வே இல்லையே. வசனங்களுக்கு பயந்து
உணர்வோடு தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாமே. அப்படி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அந்த குடிக்கு அடிமையாக இருந்தால் குடியை கெடுக்கும் என்றே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிகரெட் இஸ் இன்ஜரிஸ் டு ஸ்மோக்கிங், இன்ஜரிஸ் டு சொல்லப்பட்டு அது தீமைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறாங்க, அதே கொஞ்சம் பக்குன்னு சிலர் பிடிக்கக்கூடிய சில ஆட்கள் இருக்கிறாங்க. அதிலிருந்து விடுதலை பெறணும். தோத்திரம் ஹான்ஸு அப்புறம் என்னென்ன என்ன யூஸ் பண்ண எனக்கு சொல்ல தெரியல, நான் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. எதெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்க்கணும். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு வகையில் அடி விழும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வஸ்திரங்களை உரிந்தாங்க, காயப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் குற்றுயிராக போட்டுட்டு போனோம். அரை உயிராக போட்டு வேதனையோடு அங்கே போட்டுட்டு போகிறதை பார்க்குறோம். இந்த நிலைமைக்கு நாம் ஒருவராயிலும் வரவே கூடாது. என்ன வந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா என்று சொல்லி நம்முடைய அறிக்கையில் உறுதியாக தைரியமாக இருப்போம் என்றால் நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கலாம். பாடு கஷ்டம்தான். பரலோகத்தின் பாதை என்று சொல்வது சொகுசான பாதை அல்ல. நிந்தைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பலவிதமான காரியங்கள் உண்டு. என்றாலும் இயேசு நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்களை அனுமதிப்பார் என்றால், சோதனை பாடுகளை அனுமதிப்பார் என்றால் நல்லது என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. நாம் எப்போதும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், வஸ்திரங்களை உரிந்தது மட்டுமல்ல, காயப்படுத்துவது மட்டுமல்ல, குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று நாம் நிர்பந்தமான ஒரு நிலை வரும். இந்த இடத்துக்கு நாம் ஒருவராயிலும் வராதபடிக்கு நம்மை எப்போதும் எல்லாவற்றிலும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் இன்னொன்றை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. என்னது சுகபோகம்? என்ன? லக்ஸூரியஸ் லைஃப், ரொம்ப சொகுசான வாழ்க்கை, ரொம்ப சொகுசு, அதிகமான சொகுசை விரும்பி கடைசியில் சுகபோகமாக வாழ்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா? அம்மா ஐயா, சுகபோகம் வாழ்கிறவர்கள் நீங்க இருங்க, நீங்க சொல்லுங்க. சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். உயிர் இருக்குது சரதை சபைக்கு என்ன இருக்கு? நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று இருக்கிறாய், ஆனால் செத்தவன். படிங்க 3ஆம் அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் சர்தை சபைக்கு உயிர் இருக்கு, செத்தவனாய் இருக்கிறாய். ஆனால் செத்தவனாக இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு, சரி பரவாயில்ல, படிங்க. விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆகையால் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். கள்ளனை போல, திருடனை போல் இடத்துல வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை. சரி பாருங்க. ஆகவே சர்தை சபைக்கு உயிர் இருந்தது, உயிரோட செத்தவர். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் நடமாடும் பிணமாக இருக்கிறோம். எப்படி இருக்காங்களா? நடமாடும் பிணமாக, நடைப்பிணமாக இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அவங்களோட வேதனை, பாடு, சோதனை, கஷ்டங்கள் அமிழ்ந்து போயிருக்கிறாங்க. உயிரோட செத்து. யார் அவங்க? சுகபோகமாக வாழ்கிறவங்க, உயிரோட செத்தவள். சர்தை சபைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார், நீ மனம்
திரும்பு என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நிர்பந்தமான இந்த மனிதனை மீட்பதற்காக, இந்த நிர்பந்தமான மனிதனை பாதுகாப்பதற்காக அங்கே நாம் வாசிக்கிறோம். 31வது 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு, இந்த மாதிரி வழியிலே ஒரு ஆசாரியன் வருகிறான், பிறகு லேவியன் வருகிறான். படிங்க. அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். தற்செயலாக ஒரு ஆசாரியன் வந்தான், அதுக்கு பிற்பாடு லேவியன் வந்தான். ரெண்டு பேருமே ஒரே மாதிரியாக நினைச்சுதாங்க, விலகி போனாங்க, பக்க வழியாக விலகி போயிட்டாங்க. பாருங்களேன், யாரும் நம்ம கவனிக்க மாட்டாங்க, யாரும் நமக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்மை தூக்கிவிட மாட்டார்கள். லேவியன் வந்தான், ஆசாரியன் வந்தான் என்பது மனிதனுடைய மீட்புக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை பலிகள் செலுத்தினாலும் அந்த பலிகள் எல்லாம் மனிதனுடைய பூரணத்துக்கு நேராக அவனை வழிநடத்தவே இல்லை. இல்லையா? வேதம் அப்படி தானே சொல்கிறது. அந்த விதமான பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் பூரணப்படுத்தி இருக்கும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற கிருபாதார பலி அவசியமே இல்லை. அது ஆசாரியுடைய காலம், லேவியருடைய காலம் என்று சொல்வது பூர்வ காலம். இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அந்தந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, இன்னும் தேவ சித்தம் செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. அந்த பலியில் எல்லாமே 10 பலிகள், சிறிய பலிகள் 5, பெரிய பலிகள் 5. இந்த எல்லா பலிகளுமே மனிதனுக்கு என்ன செய்யவில்லை? பூரணமான மீட்பை கொடுக்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இந்த 2 பேரும் வர்றாங்க. முதல்ல ஆசாரியன் வருகிறான், பக்கமாய் விலகி போயிட்டான். 2வது லேவியன் வருகிறான், அவனும் பக்கமாக விலகி போய்விட்டான். அவர்களால் இந்த விழுந்து போன மனிதனை, குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை எடுத்து அவனை பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. நியாயப்பிரமாணம் அப்படி தான் இருந்தது. ஆகவே தான் அடுத்த பகுதி படிச்சிருங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 2 பேரும் முடிச்சிட்டோம். படிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் பின்பு அங்கே சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறான். அல்லேலூயா. சரி, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக என்ன செய்கிறாரு? நமக்கு திருவுளம் பற்றுகிறார் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ நாம் திரும்ப அந்த வசனத்தை படிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், அங்கே ஒரு சமாரியன் பிரயாணமாக வருகிறான். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களையும் எண்ணெயும் திராட்சரசையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய், எவ்வளவு மேன்மையான காரியத்தை அந்த சமாரியன் செய்திருக்கிறார் பாருங்கள். ஆமேன். பொதுவாக சமாரியன் இல்லாவிட்டால் சமாரியர் என்று சொல்வது புறஜாதி தானே. சமாரியர் என்று சொல்வது புறஜாதி. அபிஷேகம் ஊற்றப்படும் போது கூட 1:8 அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்த சமாரியா என்று சொல்வது ஒரு புறஜாதி பட்டணம். அந்த சமாரியா என்ற பகுதியை பற்றி நாம் பிற்பாடு படிக்க போகிறோம். இங்கே சமாரியன் ஒருவன் புறப்பட்டு வருகிறான். அது இன்னொரு விதமாக சொன்னால், இயேசு ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கின போது ஒரே ஒரு மனிதன் தான் வந்து நன்றி சொன்னான். அவனும் அந்நியன், சமாரியன் என்று சொன்ன அந்நியனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆசாரியர்களும் லேவியர்களும் செய்யக்கூடாத ஒரு விசேஷித்த காரியத்தை யார் செய்கிறது? சமாரியன் செய்கிறான். வந்து கண்டான், மனதுருகினான், கிட்ட வந்தான், காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி கொண்டு சத்திரத்தில் கொண்டு போய் பராமரிக்கும்படி செய்தான் என்று சொல்லுவதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு விசேஷித்த காரியம். அது ஒரு ஓமானமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசம் வார்த்து இங்கே ஏற்றினார் சுய. அப்போது அந்த சமாரியன் ஒரு வாகனத்தில்
வந்திருக்கலாம். அது கழுதையோ குதிரையோ என்று இருக்கா? கழுதையில் வந்தான் இருக்கா? வாகனத்தில் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்தை விட்டு அவர் கீழே இறங்கிட்டு அந்த மனிதனை அந்த இடத்துல ஏற்றி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு ஒப்பாக இருக்கிற அந்த காரியத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். அவர் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் வந்த அந்த வாகனத்திலிருந்து அவர் சமாரியன் இறங்கினதுனால்தான் அந்த குற்றராய் கிடக்கிற மனுஷனை அந்த வாகனத்தின் மேல், சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. நமக்காக நம்மை ரட்சிக்க, நம்மை விடுவிக்க, நம்மை பாதுகாக்க, பராமரிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து தான் சமாரியனாக இங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆமேன், அல்லேலூயா. அந்த நல்ல சமாரியன் என்று பொதுவாக நம்ம சொல்லுவோம், குட் சமாரிட்டன் என்று சொல்லி. ஆக செயலை பற்றி தான் குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறோம். அந்த நல்ல சமாரியன் ஆகிய இயேசு என்ன செய்தார்? மனதுருகினார், கண்டார், அவனுடைய காயங்களை ஆற்றினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை தேற்றி ஆற்றி நம்மை பராமரித்து பாதுகாத்து சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாரு? எங்கம்மா? எங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க? சத்திரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சபை இன்னொரு பகுதியில் சத்திரமாக இருக்கிறது. சத்திரம் ஆள் இல்லாமல் இருக்குமா? சத்திரக்காரனும் அங்கே இருப்பானா? இருக்க மாட்டேன்னா? ஏற்ற ஊழியர்களை தேவன் தந்து அந்த சத்திரத்தை பராமரிக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த சமாரியன் சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி கொண்டு சத்திரத்திலே கொண்டு வந்து விடுகிறார். ஆமேன், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சத்திரத்துக்கு வரணும், சபைக்கு வரணும், சபையில் இருக்கணும், சபையில் வளரணும். அப்பொழுதுதான் அவங்களுக்கு இந்த சபையினுடைய நடவடிக்கைகள், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கென்று நாம் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோமே. அதுபோல் சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு 3 மாதம் அவங்களுக்கு ஒரு ஏதாவது ட்ரைனிங் கொடுத்து, பைபிள் ஸ்டடி கொடுத்து, உடனே பைபிளை தூக்கிட்டு பேக் மாட்டிட்டு ஊழியம் செய்யணும்னு போயிடுறாங்க. அதனால் கொஞ்ச காலத்தில் அவங்களுடைய விசுவாசம் கெட்டு போகிறது இல்லையா? ராஜாக்களின் நாட்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜாக்கள் சில நாட்கள் என்ன செய்தாங்கன்னா, தகுதியில்லாத சிலரை என்ன செய்தாங்களாம்? ஆசாரியெல்லாம் மாட்டினாங்க. அதனால தான் ராஜாவும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, ஜனங்கள்லாம் சிறையிருப்புக்குள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஊழியர் என்றால் அதுக்கிட்ட தகுதியே காணப்படாதபடிக்கு உள்ள காரியங்கள்லாம் இருக்குது. அதை குறித்து நாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சத்திரத்துக்கு வந்து அங்கே பராமரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சபைக்குள்ளே வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களில் நாங்கள் வேத பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு குத்து விளக்கை பற்றி நாங்கள் ஸ்டடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த குத்து விளக்கானது தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை குறித்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள் என்றும் 7 குத்துவிளக்கும் 7 சபைகள் என்று படிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். சரி, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? உலாவிக் கொண்டிருக்கிற அந்த 7 குத்து விளக்கும் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அதைத்தான் நாங்கள் பகுதியாக இன்றைக்கு வேத பாடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த குத்து விளக்கின் பாதம் என்று சொல்வது அது மூளைக்கல்லாகிய இயேசுவை குறிக்கிறது.
அந்த குத்துவிளக்கு மத்தியிலே ஒரு நடுத்தண்டு இருக்கிறது. அது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற ஊழியமாக இருக்கிறது. அவங்க மட்டும்தான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்ற கிளைகள் மூன்று இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 கிளைகள் இருக்கிறதே, அதெல்லாம் அப்போஸ்தலர் ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளின் ஊழியத்தில் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. தனிப்பட்ட சுவிசேஷ ஊழியமோ தனிப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியமோ அது குத்து ஒழுக்கின் பிரமாணத்துக்கு விரோதமான காரியம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், தனிப்பட்ட ஒரு ஊழியமோ அல்லது தனிப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியமோ அற்புத ஊழியமோ எல்லாமே இந்த குத்து விளக்கின் பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ஏனென்றால் அவங்க பிரிந்திருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் என்ன செய்யலை? ஐக்கியமாக இல்லை. அந்த ஐக்கியத்தில் வளரணும். அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நான் படிக்கும்போது எவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலும் உபவாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் என்ன செய்யணுமா? உறுதியாக தரித்திருக்கணும், வளரணும். அந்த வளர்ச்சி இல்லாமல், சரியான ரட்சிப்பு இல்லாமல், சரியான ஆவிக்குரிய நடத்துதல் இல்லாமல் செய்யப்படுகிற எந்த சுவிசேஷ ஊழியமும் தேவனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. அதனால்தான் மத்திய சுவிசேஷத்தில் நாம் பார்க்குறோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் முறைத்தோம், அற்புத அடையாளங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம் என்று இயேசுவிடத்தில் வந்து சொன்னபோது அவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, இல்லையா? அப்போ அதில் என்ன அக்கிரமம்? பரலோகத்தினுடைய பிதாவின் சித்தத்தின்படி அவங்க என்ன செய்யலை? எதையும் செய்யலை என்பதனால அக்கிரம செய்கைக்கார். பிதாவின் சித்தம் செய்யாத எல்லாருமே அக்கிரமக்காரர் தான். அல்லேலூயா. ஆமாம், பிதாவின் சித்தம் செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், இந்த சத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்திரத்தில் என்ன செய்யணும்? பராமரிக்கப்படணும். எல்லாமே ஒரே மாதிரி வளர்ச்சி அடைகிறது இல்லை, குறைகள் இருக்கும், எல்லாரும் பர்ஃபெக்ட் அல்ல. அதனால்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அங்கே வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைங்க என்ன செய்யணுமா? சீர்பொருந்த வேண்டும். அப்புறம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக தேவன் சபையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது 1 கொரிந்தியர் 12:28 சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசிகள், 3வது போதகர். இப்படி 8 விதமான ஊழியங்களையும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 5 விதமான ஆளுகைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் சபையினுடைய ஒழுங்கு. இந்த ஒழுங்குக்கு உட்படும் போது தான் அவங்க பராமரிக்கப்பட முடியும், பாதுகாக்கப்பட முடியும். அந்த சபைக்கு வெளியே, சத்திரத்துக்கு வெளியே, எருசலேமுக்கு வெளியே போனால் அங்கே என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. ஆகவே சத்துருக்காரனுடைய கையின் கீழே நாம் அடங்கி இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்னொரு ரகசியம் என்னென்னா, ரகசியங்களில் இன்னொரு ரகசியம், புறஜாதிகள் என்ன செய்யப்படுறாங்க? பூரணமாக்கப்பட வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரை, புறஜாதியாருடைய நிறைவு என்று சொல்வதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பூரணம். புறஜாதி, நம்ம எல்லாம் புறஜாதி தான், யூதர் அல்லாத மற்ற எல்லாருமே புறஜாதியார். ஆகவே தான் அந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நீ சில வசனங்களை படிங்களேன். 15ஆம் வசனம் முதல் 15. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை, இஸ்ரவேலரை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாய் இராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சரி, இன்னும் மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இஸ்ரவேலுடைய தவறுதலினால்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது.
இப்போ நீங்கள் வாசிங்க 21 22 வசனம். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாது, அந்த சுபாவ கிளைகளாகிய யூத ஜனத்தையே தப்ப விடாமல் இருக்க முன்னையும் தப்பவிட மாட்டார் என்று நம்மையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் பாருங்க, விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். ராமருக்கு சொல்றாரு உன்னிடத்திலே தயவை காண்பித்திருக்கிறார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாய். என்னிடத்திலே தயவை காண்பித்திருக்கிறார், உங்களிடத்தில் இந்த தயவை காண்பித்திருக்கிறார். அந்த தயவிலே நீ நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும். உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு. எப்படி அந்த இஸ்ரவேலர்கள் வெட்டுண்டு போனார்களோ, தள்ளப்பட்டு போனார்களோ, அதே போல தள்ளப்பட்டு வெட்டுண்டு போவோம். ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த சமாரியர் என்று சொல்வது புறஜாதியாருடைய ஒரு அனுபவம், புறஜாதியாருடைய நிறைவு. அது 13 ரகசியங்களில் ஒரு ரகசியம். பெரிய ரகசியம் என்னென்னா, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். இந்த ரகசியம் பெரியது என்று எபேசியில் பார்க்கிறோம். ரோமர் 11:25 ரகசியம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் புறஜாதியாருடைய நிறைவு. அந்த புறஜாதியார் மத்தியில் ஒரு மணவாட்டி சபையை அவர் உருவாக்குறதாக இருக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு சபையானது புறஜாதியாராகிய நம்ம மூலமாக கட்டப்படுகிறது. அதை சமாரியர் என்கிற பகுதியில் கூட நாம் சொல்ல முடியும். பார்த்து கொள்ளுங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆக காலாகாலங்களில் மறைந்திருந்த அந்த ரகசியங்களை இப்பொழுது அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தி பிரஜாதியாருடைய நிறைவு உண்டாக வேண்டும். சபை பக்திருத்தி அடையணும். சபை தேவனுடைய ராஜ்யத்துக்கு மனவாட்டியாக மாறணும், ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக எங்கே கொண்டு வந்து விடுறாரு? சத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டு அங்கே சத்திரக்காரன் மூலமாக பராமரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வேலை இப்போ நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த வசனத்தை படிச்சிங்கன்னா 35ஆம் வசனம். மறுநாளில் அவர் புறப்படும்போது, சமாரியன் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் செலவு செய்தால் நான் திரும்பி வரும்போது அது உனக்கு. எவ்வளோ அருமையான ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். சும்மா சத்திரக்காரன் கையில் விட்டுட்டு அவர் கைவிட்டு சும்மா போகலை. என்ன கொடுத்தாரு? 2 பணத்தை சத்திரக்காரன் கையில் கொடுத்து இவனை என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டும். இதை இப்படி சொல்லலாம், தேறின வேத பாரகன் பழையவைகளையும் படிச்சது இல்லையா? தேறின வேத பாரகன் பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து காட்டு. எஸ்ரா ஒரு தேறின வேத பாரகன் நாம் பார்க்குறோம். பழைய அனுபவங்கள். இப்போ நீங்கள் நிறைய மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து அது நிழல், இது நிஜம். பழைய ஏற்பாடு என்ன? நிழல். எப்படி? ஆமாம், பரலோகத்தில் இருக்கிற நிழலுக்கும் சாயலுக்கும் ஒத்த ஒரு ஆராதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மட்டும்தான் வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு பொருள். அல்லேலூயா. இதுவும் ரகசியம்தான், இதுவும் ஒரு ரகசியம்தான். ஆகவே தான் பிரியமானவர்களே, 2 பணம் என்று சொல்வது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுன்னு சொல்லலாம். இன்னொன்று பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்தெடுத்து காட்டுகிற தேறின வேத பாரகனாக அந்த சத்திரக்காரனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்து அந்த சமாரியன் சொல்கிறாரு, இவனுக்கு எதாயிலும் அதிகமாக செலவு பண்ணால் நான் என்ன செய்வேன்? திரும்ப. எவ்வளோ நம்பிக்கையான வார்த்தை பாருங்கள். நான் அவனை தான் விட்டுட்டேன், என் கடமை முடிஞ்சது, என் கடமை முடிஞ்சது, சத்திரத்தில் என்ன பண்ணிக்க என்று சொல்லலை. என்ன சொன்னார்? நான் திரும்பவும் வருவேன். ஹல்லேலூயா. இதுதானே நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் வந்து உங்களை என்னிடமாக சேர்த்துக்கொள்வேன். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் மத்தியில் இப்படி சொன்னாரே பாருங்கள்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போன பிற்பாடு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறதுதான் புதிய ஏற்பாட்டு அந்த புதிய எருசலேம் சீயோன் என்று சொல்வது. அதுக்கு முன்னாடியே சில நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பல காரியங்கள் உலகம் உண்டான முதல் கொண்டே ஆயத்தமாக்கப்பட்டிருக்க சில காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வேறு பகுதி. அதனால்தான் பரலோகத்தில் எல்லாம் ஒரே இடத்துல அல்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி முடித்த பிற்பாடு நான் உங்களை என்னிடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். இயேசு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையில் வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். நான் போய் திரும்ப வருவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையான வார்த்தையை அந்த சமாரியன் சொல்லி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த அடுத்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு 36, 37 வசனமா கடைசியாக இந்த காரியத்தை பாருங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? ஆசாரியன், லேவியன், சமாரியன். இந்த 3 பேரில் யார் பிறனாய் இருந்தான்? பிறன் யார் பிறனாக இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று என்றார் கேட்டார். அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அல்லேலூயா. அப்ப அந்த பிறன் யாரு? சமாரியன். அந்த பிறன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ற அந்த அருமையான சத்தியத்தை அங்கே விளக்கி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் சமாரியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதனால்தான் 1:8 வசனத்தில் பார்த்தோம், அவர் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு உலகம் முழுவதும் சாட்சியாக இருக்கும்போது சமாரியாவை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தல காலங்களுக்கு பிற்பாடு, பெந்தகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு இந்த சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு இருந்த காலத்திலேயே இயேசு சமாரியாவுக்கு போனாரா? சமாரியாவுக்கு போய் சீகார் என்ன அந்த கிராமத்தில் யோவான் சுவிசேஷன் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரியை சந்திக்கிறார் இல்லையா? 2ஆம் வசனம் படிங்க. யூதேயாவை விட்டு மறுபடியும் அவர் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். எல்லாம் சரி. அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடினால யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அல்லேலூயா. மீதி உள்ள காரியம் நமக்கு தெரியும். அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணீர் முண்டு கொள்ளும்படியாக கிணற்றுக்கு வருகிறாள். அவள் சமாரியா ஸ்திரீ. அப்போது இயேசு தாகத்துக்கு தண்ணீர் தான் என்று கேட்டபோது அவள் சொன்னார், நீர் யூதனாக இருக்க என்னிடத்துல எப்படி தண்ணீர் கேட்கலாம்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீர் யூதன் என்று சொல்லி அவரை வேறு பிரித்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது அவள் சொல்லுகிறாள், நீர் ஆண்டவர் என்று சொல்லுகிறாள். 3வது அவருடைய ரகசியெல்லாம் சொன்ன பிற்பாடு நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்லுகிறார். கடைசியாக அந்த சமாரிய ஸ்திரீ நீ வரப்போகிற மேசியா கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீனுடைய அறிக்கை என்ன? நீர் யூதன் என்று சொல்லி முதலாவது. 2வது, ஆண்டவரே அந்த தண்ணீரை நீர் எனக்கு தாரும், அந்த தண்ணீர் குடிக்கிறவர்களுக்கு தாகம் உண்டாகுன்னு சொன்ன போது ரகசியத்தை சொல்கிறாரு. அப்போது அவள் சொல்கிற நீர் தீர்க்கதரிசி என்று. அதுக்கப்புறம் அவள் எல்லா கிராமத்துக்குள்ளே போய் அழைத்து கொண்டு வந்து அநேகரை இயேசு கிறிஸ்துக்கு நேராக கொண்டு நிறுத்துறதை பார்க்கிறோம். அவருடைய அறிக்கை இப்படியாக சமாரியாவில் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயே ஊழியம் சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த பிற்பாடு சபைகளுக்கு நெருக்கம் உண்டானது, போராட்டம் உண்டானது, கஷ்டம் உண்டானது. அப்போ எல்லாரும் என்ன செய்தாங்க? சிதறி போனாங்க. 4ஆம் வசனமா
சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து இப்படி அவங்க சிதறி போனவங்க எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தாங்க. 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் என்ன உண்டாயிற்று. பட்டணம்? 8:14 படிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அல்லேலூயா. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சமாரியாவில் இந்த பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் ஊழியம் செய்தான். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது இல்லையா? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. காரணம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பிலிப்பினுடைய ஊழியத்தை பற்றி அப்போஸ்தலருக்கு அறிவிக்கப்பட்டது. யோவானும் பேதுருவும் அங்கே வருகிறார்கள். சமாரியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு அங்கே வந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே சமாரியன் என்று சொல்லுற ஒரு காரியம், சமாரியாவை ஆண்டு நேசித்தார், புறஜாதியாராகி நம்மை நேசித்தார். இந்த புறஜாதியார் மத்தியில் ஒரு நிறைவை உண்டாக்குவதற்காக இந்த புதிய ஏற்பாடு சபைக்குள்ளே சத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இந்த சத்திரத்துக்கு சில பிரமாணங்கள் இருக்கிறது, நியமங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அதை கை கொண்டு நம்ம நடக்கும்போது இந்த சபையின் மூலமாக, சத்திரத்தின் மூலமாக, தேவனுடைய ஆலயத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது நிச்சயம். ஆகவே இதில் பிறன் யார்? சமாரியன் என்று சொன்னாலும் நல்ல சமாரியன் இயேசு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த கால ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்படுத்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். காலை முதல் இம்மட்டும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நிறைத்து ஆவியோடும் கருத்தோடு உம்மை பாடி உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அபிஷேகங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வேத வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சேஷம் ஆண்டவரே, பிறன் யார் என்ற அந்த குறிப்போடு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். சமாரியரை குறித்து ஆண்டவரே, நல்ல சமாரியன் ஆகிய உண்மை குறித்து ஆண்டவரே தாவே நாங்கள் இம்மட்டும் அந்த வேத வசங்களை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள அநேக விளக்கங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நல்ல சமாரியரை போல கர்த்தாவே நாங்கள் உண்மை போல ஜீவிக்க வாழ ஆண்டவரே நாங்கள் பிறனை நேசிக்கிறவர்களாய் காணப்படவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தாழ்மையுள்ள சிந்தையோடு ஒவ்வொரு காரியங்களும் மற்பிறர்களுக்கு நாங்கள் செய்யும்போது நிச்சயமாகவே உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட தேவரீர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீர் என்று ஆண்டவரை நம்பி விசுவாசித்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாங்கள் வழியிலும் அழியாமலும் இருக்க உம்முடைய நாமத்தை நாங்கள் முத்தம் செய்ய தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தபடி நாளம் ஸ்தோத்திரிக்க. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு பலவித பிரச்சனையோடு ஆண்டவரே தேவ சமூகத்தில் அநேக ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்த எல்லா பிள்ளைகளுடைய ஆண்டவரே கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலிருந்து கடந்து செல்லும்போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆறுதலோடு கடந்து செல்ல உதவி செய்யும். சண்டே கிளாஸ் ஊழியங்களை எல்லாம் நீர் பொறுப்படும். வராமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அந்தந்த இடங்களை நீர் ஆசீர்வதியும். தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.